அத்தியாயம் 1. பஞ்சு பஞ்சான வெண்பனி மேகங்களினூடு தனது வெண்ணிற சூரிய கதிர்களை செலுத்தி அனைத்து இடங்களுக்கும் பிரகாசமான ஒளியை பரப்பி அதிகாலையில் அனைத்து ஜீவன்களுக்கும் சோம்பலை முறித்து புத்துணர்வான விடியலை புதிய அதிகாலை வேலையை வரவேற்றது. மயிலாப்பூரில் உள்ள அந்த 2 படுக்கையறை கொண்ட அந்த வீட்டில் அதிகாலையிலேயே பூஜை செய்வதற்கான மணியோசை வாசல் வரை எதிரொலித்தது. அதிகாலை பொழுதில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை மணமணக்க அந்த வீட்டின் தெய்வத்தின் பக்தி பாடல்கள் சீடியில் பாடிக்கொண்டிருந்தது. பூஜை முடித்து வந்ததும் இன்னும் தன் மகள் எழும்பாது நினைத்து அந்த வீட்டின் குடும்பத் தலைவி மங்களம் நம் நாயகிக்கு சுப்பிரபாதம் பாடிக்கொண்டிருந்தார். ஏ சைந்தவி, எழுந்திருடி, மணி 7 ஆகுது. அப்புறம் மணி ஆயிடுச்சுன்னு சரியா சாப்பிடாம அவசர அவசரமா கிளம்புவேன். தனியா நான் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கூடமாட ஒத்தாசை செய்வோம்னு இருக்காளா பாரு. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், எப்படி இழுத்து போர்த்திட்டு தூங்குறா பாரு என்று மங்களம் இங்கு கத்தி கொண்டிருந்தார். வீடு முழுவதும் பாடல்கள் எதிரொலிக்க அந்த அறையில் சைந்தவி தனது படுக்கையில் போர்வையால் முழுவதும் தன்னை போர்த்தி கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். பூஜை அறையிலிருந்து வெளியேறிய மங்களம் தனது மகளின் அறைக்கு சென்றாள். படுக்கை அறையில் குழந்தை போல உறங்கும் தன் மகளை தன்னை மறந்து ஒரு நிமிடம் பார்த்தவர் மறுநொடியே அவளை, சைந்தவி, இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும்னு சொன்னியே, அப்புறம் என்னை சொல்லாதே என்று மங்களம் கூறினார். இந்த ஆயுதம் உடனே வேலை செய்தது. தலை உயர்த்தி மணியை பார்த்தவர், அடக்கடவுளே, மணி 7 ஆகுதா? அம்மா, நான் நேத்தே சொன்னேன் இல்லை இன்னைக்கு சீக்கிரம் போகணும்னு. ஏமா என்னை காலையிலேயே எழுப்பல? சொல்லுவெடி. ஏன் சொல்ல மாட்டேன்? காலையிலிருந்து கரடியா கத்துறேன், திரும்ப திரும்ப படுத்துக்கிட்டு இப்போ என்ன குறை சொல்றியா? இனிமே என்னை எழுப்பி விடுன்னு நீ சொல்லு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று தாயின் வசைமொழிகளை கேட்டுக்கொண்டே நைஸாக குளியல் அறைக்குள் நழுவினாள். குளித்து முடித்து சுடிதார் அணிந்து கொண்டு, அம்மா, டிஃபன் சீக்கிரம் எடுத்து வைங்க, லேட் ஆகுது என்று கத்திக்கொண்டே டைனிங் டேபிள் வந்தாள். இடி, எடுத்து வைக்கிறேன். டெய்லி உனக்கு இதே வேலையாக போகுது. சீக்கிரம் எழுந்து கிளம்பாம கடைசி நேரத்தில் சுடுதண்ணீர் காலில் ஊற்றியது போல ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை நம்பி எப்படித்தான் ஜனங்கள் வராங்கன்னு தெரியல. உன்னை நம்பி வேறொரு ஜீவன் பார்ட்னராக சேர்ந்திருக்கு என்று கதிரை நினைத்து பாவப்பட்டார் மங்களம். அதுதான் சைந்தவியின் பார்ட்னரும் உயிர் தோழனுமான நண்பன் கதிர். 2 பேரும் சேர்ந்து என்னத்தை பண்ணி வைக்கிறீங்க என்று யாருக்கு தெரியும்? கேட்டால் ஏதாவது வியாக்கானம் பேசுது. மங்களம் சிவகுமார் தம்பதியருக்கு ஒரே செல்லப்பெண் சைந்தவி. சிவகுமார் ஒரு பிரம்மாண்டமான ஜவுளி கடையில் மேனேஜராக வேலை பார்க்கிறார். அனைத்து இடங்களிலும் கிளைகள் கொண்ட முன்னணி பிரபலமான ஜவுளி மாளிகை. அதனால் ஓரளவு நல்ல சம்பளம். 3 பேருக்கு தேவை போக மீதமிருந்த பணத்தில் பெண்ணுக்கு தேவையான நகைகளும் பெண்ணின்